यस्याभवद्भक्तजनार्तियन्तु पितृत्वमन्येषु अविचारितोर्णस्तम्भेवतारस्तमनन्यलक्ष्यं लक्ष्मीसम्मो शरणं प्रपद्ये श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्द्रयोगदृश्यां साक्षात् कृपां करुणया कमलाभिवाण्यां गोदामनन्यशरणशरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तदाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति प्रपद्ये निरवध्यानां निषद्यां कुलसम्पदां शरणं भवभीतानां शरणगोविन्दीश्वरं श्रीमद्रङ्गशठारिसंयमिवरालब्धागमान्तद्वयं श्रीमद्देरनकुलपदार्थजनजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदंशदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गपुरीनशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षरपुत्रय्यन्तवारम् अनवद्यगुणं बुधाभ्यं नारायणाद्योगुर्वाहं श्रीरङ्गनाथेज्येकरम् आश्रयामः नीराकुङ्गस्तनगिरितरीसुप्तं भवति पाराट्यं स्वं श्रुतिसरसिद्धमध्यापयन्ती सोच्चिष्टायां सदितगलितं या फलात्कृत्य भुङ्क्ते गोदादस्यै अमृतं भूये वास्तु भूयः அன்னவயல் குவை ஆண்டாள் அரங்கத்து பண்ணு திருப்பாவை பல்பதியம் இசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாள் சொல் சுடி கொடுத்த சுடகொடிய தொற்பாவை பாடி உழவல்ல பல்வளையாய் நாடி நீ வெற்கடவற்றென்னை விதியென்னை மாற்றம் நாம் பிறவா வண்ணமே நாயகனாய் நின்ற நந்தகோமனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரணவாசல் காப்பானே மணிக்கதவந்தாள் திறவாய் ஆயரு சிறுமியரோ முக்கு அரபரமாயன் மணிவண்ணன் நென்னலேவாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலப்பாடுவான் வாயால் உன்னம் நம்மாற்றாதே நீ நேயங்களை கதவம் நீ கேரோரம்பாவாய் நீ நேயங்களை கதவன் நீ கேரோரம்பாவாய். இன்னைக்கு இது பார்க்க வேண்டியது எல்லே இலக்கிய பாசனம். எல்லே இறங்கிலேயே என்ன உறங்குதியோ சில்லென்றையே நென்னங்கமே போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டேயும் வாயும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடக கொல்ல நீ போதாய் உனக்கென்ன வேறுடைமை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள் வல்லானை குன்றானை மாற்றானை மாற்றி தோல்வானை மாயனை பாடே நோருப்பாவாய். இது திருப்பாவிக்கு ரொம்ப முக்கியமான பாசுரம். வந்து ஆறாயிரக்குடியில திருப்பாவையாவது இப்பாட்டிரே என்று சொல்ற. திருப்பாவையாவது இப்பாட்டிரே அப்படின்னா மீதி 29 பாசுரம் இருக்கு. திருப்பாவை என்பது இந்த பாட்டு தான்னா இது மாதிரி அருளி வியாக்கியானங்கள் அங்கங்க இருக்கும். அதாவது எம்மா வீட்டில் எம்மா வீடு அப்படின்னு இருக்கும். அதாவது எம்மா வீட்டு திறமும் செப்பம்னு ஒரு தசகம். அந்த தசகத்துல அதாவது புருஷார்த்த காஷ்ட கைங்கரியம் எப்படி பண்ண வேண்டியது, அதை பிராபியம் அதாவது எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது எப்படி பண்ண வேண்டும் அப்படின்றதுக்கு அதுக்கு சாதிக்கிற இடத்துல அதாவது நமக்கு அதுல பலனே எதிர்பார்க்க கூடாது. பிரதான பலியாக பகவானே இருக்க வேண்டும். அவன் முகோல்லாசத்துக்காக தான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் எனக்கே ஆட்சி எக்காலத்து நின்று என் மனக்கே வந்து இடவீடின்றி பண்ணி தனக்கேயாக எனக் கொள்ளும் இதே எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பே என்று சாதிக்கிறார். அந்த பாசுரம் ரொம்ப முக்கியம். அதாவது பகவத் கைங்கரியம் எப்படி பண்ண வேண்டியது என்பதை காட்டுவதற்காக நம்மாழ்வாரால சாதிக்கப்பட்ட 10 பாசுரங்கள். அந்த 10 பாசுரம் எம்மா வீடு என்கிற ஒரு சொல்லில் ஆரம்பிக்கிறது. அந்த 10 பாட்டுக்குள்ள மிகவும் முக்கியமான பாசுரம் என்பது எனக்கே ஆட்சி பிராப்திய நிஷ்கர்ஷம் பண்ணக்கூடிய கைங்கரியத்தை நிஷ்கர்ஷம் பண்ணக்கூடிய இந்த பாடல். எனக்கே ஆட்சி எக்காலத்தும் என்று என் மனக்கே வந்து இடவீடின்றி பண்ணி தனக்கேயாக எனக் கொள்ளும் இதே எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பே என்று இந்த பாசுரம். இதனுடைய அவதாரிகையில நம்மள இது எம்மா வீட்டில் எம்மா வீடாய் என்று ஒரு பெரிய பங்கு சாகிற அதுல ஒரு துணுக்கு வாக்கியத்தோட துணுக்கு எம்மா வீட்டில் எம்மா வீடு. அதாவது திருவாய்மொழியில எம்மா வீடு என்கிற தசகமானது எவ்வளவு முக்கியமோ சாரபூதமோ
அந்த எம்மா வீடு என்று சொல்லக்கூடிய 10 அந்த தசகத்துக்குள்ள எனக்கே ஆட்சி என்கிற இந்த தசகமானது அவ்வளவு முக்கியம். அப்ப லட்சணையாகமான வாக்கிய லட்சணம் எம்மா வீட்டில் எம்மா வீடு அப்படின்னு சொன்னா திருவாய்மொழியில் எம்மா வீடு எவ்வளவு முக்கியமோ சாரபூதமோ அந்த தசகத்துக்குள்ளே இந்த எனக்கே ஆட்சி என்கிற பாசுரமும் சாரபூதமான பாசுரம் என்று அர்த்தம். அப்போ வாக்கிய லட்சணம் பண்ணி சொல்லலாம். அது மாதிரி திருப்பாவையாவது இப்பாட்டிலே என்று சொன்னால் திருப்பாவை என்கிற நூலிலே சாரபூதமான பாசுரம் இது என்று அதுக்கு அர்த்தம், வாக்கியத்துக்கு அர்த்தம் அப்படி பண்ணலாம். அதுல இந்த பாசுரத்தை அமைக்கிறது இயற்றது கூட கஷ்டம். எல்லே இறங்கிலேய என்ன உறங்குதியோ கான்வர்சேஷனாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த பாசுரம், உரையாடல். இன்னொன்னு இந்த பாசுரம் தான் கீழ்பாசுரங்கள்ல புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ள வெளிசங்கின் பேரரவன் கேட்டையோ, இந்த பாசுரத்தெல்லாம் வெளியில இருக்க வார்த்தை சொல்ற, ஒரு அடையாளம் சொல்ற, அதுல உணர்த்துபவர்களுடைய வாக்கியம் தான் பாசுரத்துல இருக்கு. இந்த பாசுரம் வரை புல்லும் சிலம்பினகான் என்கிற 6ஆம் பாசுரம் ஆரம்பிச்சு 14 பாசுரங்கள் வரை உணர்த்துபவர்களுடைய வாக்கியமாகத்தான் பாசுரம் இருக்கு. உணர்த்தப்படுபவர்களுடைய வாக்கியம் எதுவுமே கிடையாது. உணர்த்தப்படுபவர்களுடைய வாக்கியத்தை நாம் அனுமானம் பண்றோம். ஒவ்வொரு பாட்டு என்ன பண்ணோம், புல்லும் சிலம்பினகா என்று சொன்னார், அதுக்கு அவள் மறுமொழி கூறினார். அந்த மறுமொழி வாக்கியத்தை நாம் இன்ஃபர் பண்ணோம். அதுக்கப்புறம் புல்லரையன் கோயில் வெள்ள வெளிசங்கின் பேரரவன் கேட்கையோ அப்படின்றதுக்கு அதுக்கு பதிலாக சொன்னோம். இப்படி அமைக்கிறதுக்கு காரணமாகவும் இப்படி உரையாசிரியர் உரையிடுவதற்கு காரணமாக இந்த பாசுரம் இது. இதுலதான் உணர்த்துபவர்கள் உணர்பவள் என்று, வீட்டுக்கு வெளியே இருப்பவர்கள் உள்ளே இருப்பவள், உணர்த்துபவர்கள் உணர்பவள் என்று இவர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய உரையாடலாக அந்த பாசுரம் இதுதான். இதை வச்சுட்டு தான் அந்த இடத்துல உணர்த்துபவருடைய பாசுரம், உணர்த்துபவருடைய சொற்கள் மட்டும் பாசுரத்திலே இருக்க, அந்த உணர்த்தப்படுபவருடைய கேள்விய அல்லது அவருடைய மறுமொழிய அனுமானம் பண்ணி வியாக்கியானம் பண்ணார்கள். இதுல எல்லே இறங்கிலேயே இன்னும் உறங்குதியோ, இதுக்கு வீட்டுல வெளியில இருந்து உணர்த்துபவருடைய வாக்கியம் சில் என்றடைய மின் நகமே போதருகின்றேன், உள்ளே இருந்து அவனுடைய மறுமொழி வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன்வாய் எரிதும், அகத்துக்கு வெளியிலே இருப்பவருடைய வார்த்தை வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, வீட்டுக்கு உள்ள இருந்து அவளுடைய வார்த்தை வல்ல நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய, இது வெளியில இருப்பவர்களுடைய வார்த்தை. எல்லாரும் போந்தாரோ, அது உள்ளிருப்பவருடைய வார்த்தை. போந்தார் போந்தென்னிக்குள் வல்லானை கொண்டானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாட ஏல் ஓர் எம் பாவாய், இதுவரை வெளியில இருக்கக்கூடிய பாசம். இப்படி இந்த உரையாடலை கொண்டுதான் உரையாசிரியர்கள் அங்கெல்லாம் உரையாடலாக வைத்தார்கள். அது மாத்திரம் இப்படிப்பட்ட பாசுரம் எழுதுறது கஷ்டம், உரையாடலை பாட்டாக எழுதுவது என்பது கஷ்டம். கஷ்டம் பிரம்மன்னு மகாபலிக்கும் அது மாதிரியாக பகவானுக்கும் வாமனனுக்கு நடுவில் எழுத உரையாடல் கஷ்டம் பிரம்மன்னு. இது யாரு பிராமணரே, அபூர்வகா. அபூர்வகா என்று சொன்னால் நான் எனக்கு முன்னோரற்றவன். இப்போ நாம சொல்ல பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்தார்கள் என்று நாம சொல்லலாம். பூர்வர்கள் அருளி செய்தார்கள், பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்தார்கள் நாம சொல்லலாம். பகவான் பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்தார்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் தான், அவனுக்கு ஆச்சாரியம் கிடையாது. அவன் எல்லாருக்கும் ஆச்சாரியன், அவனுக்கு ஆச்சாரியன் கிடையாது. அதாவது அபூர்வகா. அபூர்வகா என்று சொன்னால் என்ன அர்த்தம், எனக்கு முன்னோர் கிடையாது. அதாவது எல்லாருக்கும் அப்பா இருப்பா, அம்மா அப்பா இருப்பா, பிதாமகன் இருப்பான், பிரபிதாமகன் இருப்பான். எனக்கு அப்படி முன்னோர் கிடையாது. பகவானா இருக்கிறதுனால நான் தான் எல்லோருக்கும் தந்தை, எனக்கு தந்தை கிடையாது, எனக்கு முன்னோர் கிடையாது என்று அபூர்வகான்னு ஒரு அர்த்தம். இன்னொரு பிக்ஷை கேட்க வேண்டாம், யாரு பாணினா இப்பதான் சார் முதல் பழவேரிக்கு பிக்ஷை எடுக்க வந்திருக்கேன். ஏன்னா திருப்பி பிக்ஷை எடுக்க வந்தா அவ பிக்ஷை போட மாட்டான். வாரத்துக்கு 4 நாள் வரான், அப்பப்போ வரான் அப்படின்னு. அதுக்காக என்ன பண்ண அபூர்வகான்னு தான் சொல்லுவான். நான் எங்கேயோ இருந்தேன் சார், திருநெல்வேலி பக்கம் நான் ஏதோ இப்ப இந்த பக்கம் முதல் உங்க ஊருக்கு வந்திருக்கேன் அப்படிதான் சொல்லுவான். அபூர்வகா கொச்சதவ வசதி, உன்னுடைய வாசம் எங்கன்னா நான் ஒரு நாள் ஒரு இடத்துல ராத்திரில தூங்கிட்டு மரத்தவில தூங்கி பிக்ஷை எடுத்துட்டேன். எனக்கு ஊர் ஏது யாகிலா பிரம்ம சிருஷ்டி, இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிற
உலகம் மொத்தமே எனக்கு வீடு தான் பிக்ஷகாரன் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு ஒரு தனி வீடு கிடையாது. யாகிலா பிரம்மதி, நான் நாராயணன் வாசுதேவன் எல்லா வஸ்துக்களையும் வாழ்ந்து கொண்டிருப்பவன் என்று ஒரு பிக்ஷகாரன் பதில் சொல்ற மாதிரியாகவும் இருக்கு, பகவானுக்கு கொள்ளும்படியாகவும் இருக்கு. கஸ்தே திராசா, உன்னை காப்பாற்றுபவர்கள் யார்? அநாதகா, நான் அநாத சுவாமி, அப்பா அம்மா கிடையாதுன்னு பிக்ஷ கேட்கிறேன். அநாதகா, நாசனற்றவன், எனக்கு யாரும் நாசனே கிடையாது என்று மகாபலிக்கும் பெருமாளுக்கு நடுவில் உரையாடல ஸ்லோகம் எழுதுறான். அப்படிப்பட்ட ஸ்லோகம் எழுதுறது என்பது கடினம். இந்த பாட்டெல்லாம் எழுதுறது ரொம்ப கடினம். உரையாடல பாட்டாக எழுதுறது என்பது ரொம்ப கடினம். அப்படி அவள் பாட்டு எழுதுங்கா. எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ என்று அழகான பாசனம் எழுதுக்கா. இதுல எல்லே இளங்கிலியே நானேதான் ஆயிடுக, நானேதான் ஆயிடுக என்பது இந்த பாட்டுக்குள்ள எப்படியான திருப்பாவையாவது இப்பாட்டிலே என்று சொல்ற அந்த திருப்பாவைக்குள்ள முக்கியமான பாசனம் எல்லே இளங்கிலியே என்று சொன்னால், இந்த எல்லே இளங்கிலியே என்கிற பாசனத்துக்குள்ள எது முக்கியமான வரி அப்படின்னா நானேதான் ஆயிடுக என்று. இது எப்படி தெரியுது அப்படின்னா அந்த பாசுரத்துக்கு நடுமாணிக்கம். அதாவது லோகத்துல பாஷ்யகாரர்கள் போது ஆச்சாரிய பங்கியிலே நடுநாயகர்கள் என்று சொல்றோம். ஒரு ஹாரம் இருந்தால் அந்த ஹாரத்துக்கு ரெண்டு பக்கம் உண்டு, நடுவுல மார்புல ஒரு மணி இருக்கு. அந்த மணி ரெண்டு பக்கத்துடைய ஹாரத்துக்கு சோபையை கொடுக்க முடியாது. அந்த நடுக்கல் எப்படி இருக்கும், ஒரு ஹாரத்துடைய நடுக்கல் எப்படி இருக்கும், அப்படி பாஷ்யகாரர் என்று சுவாமி தேசிகன் சாட்சிய எதிராஜ சப்ததியில அது மாதிரியாக இந்த திருப்பாவைக்குள்ள இதை எங்க இருக்கிற இந்த முக்கியமானதை நானேதான் ஆயுதுக இந்த சொற்றொடரை ஆண்டாள் எங்க அமைச்சிருக்கான்னு பாருங்க. திருப்பாவை 30 பாசுரம், 30வது பாசுரத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவோம், அது திருநாம பாட்டு என்று. அதுவும் முக்கியம் தான், 30ம் தப்பாமேன்னு சொல்றோம். இருந்தாலும் இப்பொழுது சப்ஜெக்ட் இல்லது, அது பலன் சொல்ற. இந்த திருப்பாவை கற்றவர்களுக்கு யாரால இயற்றப்பட்டது, இந்த திருப்பாவை கற்றவர்களுக்கு பலன் என்ன என்று அவள் சொல்றார். அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டா 29 பாசுரம். 29 பாசுரத்துல நடு பாசுரம் 15ஆம் பாசுரம். ஏன்னா 30 பாசுரம்னு கணக்கு வச்சா 2 பாசுரம் நடு பாசுரம் ஆயிடும். அப்போ திருநாம பாட்டை ஒதுக்கி வச்சுட்டு 29 பாசுரத்தை பார்த்தால் 15ஆம் பாசுரம் இந்த பாசுரம் நடு பாசுரம் ஆகினாலே இந்த பக்கம் 14, அந்த பக்கம் 14, 28 நடுவில் இருக்கக்கூடியது இது 29வது பாசுரம். இந்த 29வது பாசுரத்துல 8 லைன்ல இந்த கடைசியில ஏதோ ரெம்பாவா எல்லாத்துலயும் காமனா இருக்கு அப்படின்னு வச்சுட்டு பார்த்துட்டோம்னு சொன்னா அப்ப என்ன ஆகும், இதுல கூட நடுவுல இருக்கக்கூடிய அப்ராக்சிமேட்டா க்ளோஸ் அப்ராக்சிமேஷன்ல முதல் லைன்ல இல்ல, 2வது லைன்ல இல்ல, 3வது லைன் இல்ல, 4வது லைனோட கடைசியில நானேதான் நாயகா எடுத்து வச்சிருக்கான். அப்போ இது நடுநாயகமான சொற்றொடராக இந்த பாசுரத்துக்கு ஆச்சாரிய பரம்பரைக்கு பாஷ்யக்காரர் போலே இந்த திருப்பாவையில நடுநாயகமான மணியாக இருக்கக்கூடிய சொற்றொடர் நானேதான் ஆயிடுக என்று இந்த சொற்றொடர். இந்த நானேதான் ஆயிடுக அப்படின்னா ஒரு வைஷ்ணவ லட்சணம் சொல்லப்படுது. வைஷ்ணவனானவன் யாராவது தன் மேல பழி போட்டார்களோ ஆகட்டும், பகவான் இருக்கான், நாம பண்ண பாப்பத்துக்கு ஏதோ இப்படி இவா மூலமாக பகவான் கஷ்டப்படுகிறான் அப்படின்னு நானேதான் ஆயிடுக. இந்த டிட் ஃபார் டேட் ஃபைட்டிங் இன்னொன்னு அதனால கைங்கரியமும் கெட்டு போயிடும். பொதுவாக பாகவதால் விஷயத்துல பாகவதால் விஷயம்னா அவருக்கு க்ஷம கொள்ளணும், அது மாதிரி பண்ணணும், திருப்பி போடாது, தப்புன்றது மாத்திரம் இல்லை. உண்மையிலேயே யார் விஷயத்திலுமே கூட இது பாகவதால் விஷயத்துல விசேஷிச்சு அவளை சேவிச்சு க்ஷம கொள்ளணும். மற்றவா விஷயத்துல அவ சொன்னா சொல்லிட்டு போறா அப்படின்ட்டு தொலைச்சு போட்டா நமக்கு இல்லைன்னா அவா கிட்ட சண்டை போடுறது, அவளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா நம்ம கைங்கரியம் கெட்டு போடும். நல்ல விலை மதிப்பு இல்லாத நாயை கைங்கரியத்தில் உபயோகப்படுத்த வேண்டியது, நல்ல கிரந்தங்களை பார்த்து சேவிச்சு ரசிச்சு இதை பண்ண வேண்டிய காலத்தை நாம எங்கேயோ வீணாகுது. ஆனா பாகவதால் விஷயத்துல அது நாம பிரபலம் நிறுத்தி இந்த பாகவதாபச்சாரத்தை பத்தியும் பாகவதால் விஷயத்துல அபச்சாரம் சம்பவிச்சா யாராவது நம்ம விஷானா கூட அவகிட்ட நாம எப்படி நடந்துக்கணும் என்பதை எத்தனையோ கிரந்தம் எழுதியிருந்தாலும் ஸ்ரீமத் ரகசிய காலத்துல அபராத பரிகார அதிகாரத்துல சுவாமி எழுதின மாதிரி வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சுவாமி பிரபந்தனுக்கு பரிகரணீயமானவற்று ராஜதாராவதாரம் போலே பாகவதாபச்சாரம் பிரதானம். பரிகரணீயமான பாகவதாபச்சாரம் பிரதானம்னா அதை பண்ணுன்னு அர்த்தம் இல்லை. பரிகரணீயமானவற்று பிரபத்தி பண்ணின்றவன் தவிர்க்கப்பட வேண்டியதிலே அவசியம் தவிர்க்கப்பட வேண்டியது.
பிரபத்தி பண்ணவன் தவிர்க்கப்பட வேண்டியதுக்கு ஒரு லிஸ்ட் போட்டா அதுல பாயிண்ட் நம்பர் 1 பாகவதாபச்சாரம் என்று எழுத வேண்டும். பரிகரணிகள் பிரபன்னனுக்கு பரிகரணியம் பல இருக்கு. அதுல பிரபன்னனுக்கு பரிகரணீயங்களானவற்றில் ராஜதாராபராதம் போல ஒரு உதாரணம் சொல்றேன். ராஜா கிட்ட அபச்சாரப்பட்டுலாம், ராஜா கிட்ட அபச்சாரப்பட்டா அவனுக்கு கோபம் வரும். ஆனால் அதை விட ராணி கிட்ட கோபப்பட்டாதான் ராஜாவுக்கு அதிக கோபம் வரும். ராஜதாராபதாரம் போல. அப்போ பகவத் அபச்சாரம் ராஜா கிட்ட படக்கூடிய அபச்சாரம், பாகவத அபச்சாரம் ராணி கிட்ட படக்கூடிய அபச்சாரத்துக்கு சமமா இருக்கும். அதனால ராஜதாராபராதம் போலே பாகவதாபச்சாரம் பிரதானம், விளக்கப்பட வேண்டிய வகைகளிலே பாகவதாபச்சாரம் பிரதானம், பற்ற வேண்டியிலே பாகவத கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியம் பிரதானம். பகவத் கைங்கரியம் விட பாகவத கைங்கரியம், பாகவத கைங்கரியம் விட ஆச்சாரிய கைங்கரியம் உபாதேய தமம் என்று சாய்கிறேன். அதெல்லாம் இவரும் கூட நம்மாழ்வார் கூட அவர்கள் போக்கியம், அவர்கள் சேஷி என்று காட்டுவதற்காக பயிலும் சுடரொளி மூர்த்தியில் ஒரு தசகம், நெடுவான் கடிமை என்று ஒரு தசகம், 2 தசகத்தை நம்மாழ்வார் காட்சியர். அப்படி எப்படி இருக்கணும்னா அபச்சாரம் முத்தியும் கடைவாயிலே அகப்பட்டா போலே இருக்க வேண்டும், முத்தியனுடைய கடவாயிலே அகப்பட்டா போலே இருக்க வேண்டும் சுவாமி சாய்கிறார். அந்த அளவுக்கு பயப்படணும். பாகவதாபச்சார விஷயத்துல பயப்படணும் என்று சொல்ற. இதுக்கு பல உதாரணம் ஸ்ரீமத் ராமாயணத்திலேருந்தும் பல உதாரணம் சொல்லலாம், மகான்களுடைய சரித்திரத்திலேருந்தும் பல விஷயங்கள் சாய்க்கலாம் சொல்லலாம். ராமாயணத்துல 1-2 விஷயத்தை பார்ப்போம். அதாவது சுக்ரீவன் லக்ஷ்மணன், சுக்ரீவனுக்காக வாலிய பகவான் கொலை பண்ணார், பட்டாபிஷேகம் ஆச்சு. கிருஷ்ணகிரிக்குள்ள நான் வரமாட்டேன், அதனால இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை பிரதேசத்துல இருக்கேன்னு சொன்னார். சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சு. ஆனா மழைக்காலமாக இருந்தது. பெருமாளோ ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு தர்மத்தோட வழி நடக்கக்கூடியவன். ஒருத்தன் தன்னுடைய ஆம்பியால சிறப்பிடிச்சிருக்கான். அவன் இருக்கிற இடம் தெரியாம இருந்தா பரவாயில்ல, இருக்கிற இடமும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்படி இருக்கச்ச யாருக்கா இருந்தாலும் அப்படி ஒரு வேலை தெரியல, எப்படி வேணா இருக்கட்டும், அப்ப என்ன பண்ணுவான், உடனே அவரை கொலை பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பா. ஆனால் பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, அதுக்கு துறை காலமாவது இளமாவது மழை காலமாவது அதெல்லாம் பார்த்தா நடக்காது. நாம முதல்ல நம்ம காரியம் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணோம், மெட்ராஸ்ல புயல் காத்து வராதீர்கள், ரோடெல்லாம் ஜலமா இருக்கு, சப்வே எல்லாம் அமுது போயிருக்குன்னு சொன்னாலும் ஒருத்தர் என்ன பண்ணுவான், ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தா போய் பார்த்துக்கலாம், அங்க ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி போறான் ஒரு மனுஷன். அப்படி இருக்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு மனைவி இருக்கா, அவ அங்க சிறைபிடிக்கப்பட்டிருக்கான்னு சொல்ற போது தர்மத்தை யாரும் பார்க்க மாட்டான். என்ன பண்ணுவான், தொடர்ந்து அதுவும் அவ இந்த இடத்துல இருக்கா, ராவணன் கிட்ட இருக்காங்கிற அளவுக்கு தெரிஞ்சாவுக்கு யாரும் வெறுமை இருக்க மாட்டான். அப்படி இருக்குச்சா பகவான் என்ன பண்ற அப்படின்னு சொன்னா, இந்த தர்மத்தை மீறி யுத்தம் பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னால் மழை காலத்துல யுத்தம் பண்ணா அந்த சேரு சகதியில குதிரைகள் குழம்பு வச்சு யானை காலை வச்சு அவா இப்போ ஒண்ணுன்னு பார்த்தா ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. பெருமாள் ஒன்றும் குதிரைப்படை யானைப்படையெல்லாம் கொண்டு போய் அங்க யுத்தம் பண்ண போறதில்ல. இவர் வானர வீரர்களை கொண்டு தான் யுத்தம் பண்ண போற. அங்க யுத்தம் பண்ண போறவன் எதிர்பட்சம், அவன் தான் யானைப்படை குதிரைப்படை அதெல்லாம் வச்சுட்டு யுத்தம் பண்ண போறான். அது அந்த எதிர்பக்கத்துல இருக்கக்கூடிய யானை குதிரைகளுக்கு சேதம் வரக்கூடாது. யுத்தம் என்பது அரசர்களுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு உயிர் சேதம் குறைவாக இருக்கிறான். அதனால இவருடைய யானை குதிரைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. லங்கையில இருக்கக்கூடிய யானை குதிரைகளுக்கு எல்லாம் கஷ்டம். இப்போ தர்மசாஸ்திரங்கள்ல ராஜநீதிகள்ல மழை காலத்துல அந்த 4 மாசம் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்காக பகவான் என்ன பண்ணி இந்த வருஷா காலம் போகணும், அதனால ஐப்பசி கார்த்தி ஆனா விட்டு நாம யுத்தத்துக்கு போலாம்னு சொன்னேன். சுக்ரீவன் போயிட்டான், உள்ள போனா விட்டு அனுமார் பாவம் வானரர்களெல்லாம் வானர வெள்ளத்தை அனுமார் அமைச்சராக இருக்கவே அவர் கூட்டி இருக்கேன்றதுலாம் வேற விஷயம். ஆனா இவன் போனா ரொம்ப நாள் கழிச்சு ராஜ்யம் கிடைச்சது, குடிச்சிட்டு சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். இவன்
அதனால அப்போ ஒரு சிலர் இப்போ நாள் கடந்து போச்சு, பெருமாளுக்கு கோபம் வந்தது, அவன் போயிட்டான், அவன் பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கான், அவன் காரியம் ஆச்சுட்டு இருக்கானா அப்படின்னு இளைய பெருமாளை அனுப்புற. இப்போ இளைய பெருமாள் அங்க வர, இவா இளைய பெருமாள் அங்க வந்து நான் ஒளிய எழுப்புற. அங்கதன் ஓடி போய் சொல்றான். அப்போ இவன் காப்பேயமாக சில வியாபாரங்களை பண்றான். சுக்ரீவன் கழுத்து இருந்த மாலைய அவனுக்கு பயமாயிடுச்சு. லக்ஷ்மணன் வாசல்ல ஒரு கீத்து கொட்டா கூட போட்டு தரல. இன்னொன்னு ஒரு சில ப்ராஜெக்ட் என்ன பண்ணுவான், ஒரு மாசத்துக்கு அப்புறம் ரிவ்யூ அப்படின்னா அடிக்கடி ஒரு மெசேஜ போடலாம், ஒரு மெயில் அனுப்புறான்ல மேல் பாஸுக்கு, கணத்துல கல் போட்ட மாதிரி இருக்கும். ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டான் இந்த காலத்து பசங்க. ஒரு மாசம் கழிச்சு ரிவ்யூ வந்த பொழுது அந்த ஒரு மாசத்துல எந்த வேலையுமே நடந்திருக்காது. ஒருவேளை பொதுவாக ப்ராஜெக்ட் என்ன ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருந்தாலே ஒரு ஃபீட்பேக் கொடுக்க வேண்டியது கடமை. ப்ராஜெக்ட் அதுவும் மூவ் ஆகலைங்கிற பொழுது அதை என்ன பண்ணணும், காஷன் பண்ணணும். அது மாதிரி இது மாதிரி இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லணும். ஒர்க்கிங் வேலைக்கு தான் அந்த பிரச்சனை தெரியும். அது மெயில் ஒன்றும் பண்ணாத வெறும் உட்காந்து மீட்டிங்ல வந்துட்டு இந்த ஒரு வாரம் ஒண்ணுமே இந்த ஒரு மாசம் ஒண்ணுமே ஆகலைன்னு சொல்லுவான் ஒருத்தன். அப்படி பொறுப்பற்றவனை போல என்ன பண்ணும், அப்பப்போ ஏதோ ஒரு ஃபீட்பேக் வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை எட்டி பார்த்து எப்படி இருக்குங்கோ என்ன ஏது, யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு தெரிஞ்சுவா, அவளை எங்கேயோ நம்ம ஒரு இடத்துல வந்தா தங்க வச்சிருக்கோம், தங்க வச்சுட்டு வெறும் கொடுத்தா எப்படி சௌகரியமா இருக்கா, வந்திருக்க இடம் ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு நம்ம கேட்கணுமோன்னு. ஹாஸ்பிட்டாலிட்டின்றது ஒண்ணு இருக்கணுமோன்னு. இவன் கீத்து கொட்டா கூட போட்டு கொடுக்கல, இவன் பாட்டுக்கு போறான், குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கான். அனுமார் பாவம் வானர வேலையை சேர்த்துருக்காரு. இப்போ நாடி ஆயிடுச்சுன்னு தெரியுது. பெருமாள் கோவிச்சென்று லக்ஷ்மணன் அனுப்புற. லக்ஷ்மணன் வந்தா நான் ஒளியை எழுப்பினான். அவன் நான் ஒளி, அவன் நிக்கிறது நான் ஒளி. இதை பார்த்த உடனே முதலிகள் இங்கேயும் அங்கேயும் ஓடுறா. அங்கதான் பார்த்தான். சுக்ரீவன் கிட்ட போய் சொன்னா. சுக்ரீவன் எழுந்தான். அங்கதஸ்ய சுத்வா சுக்ரீவ சசிவை சஹா லக்ஷ்மணன் குவிதம் சுத்வா முமோஜாதனம். ஆசனத்துல இருந்து எழுந்துக்கிறான். காப்பேயமாக ஒரு சில வியாபாரங்களை பண்றான். கழுத்துல இருக்கக்கூடிய மாலையை பிச்சு பிச்சு போடுறான். அவனுக்கு என்ன பண்றது இல்லை, இன்னண்டையும் அண்ணண்டையும் போறான். அப்படி ஒரு நிலைக்கு வந்துட்டான். அப்போ காலம் தப்பா இருக்கு, நாம போய் பார்த்து பேசியிருக்கிறோம் என்ற எண்ணம் இருக்கு. அப்போ அனுமார் என்ன சொல்லியிருக்கலாம், இப்ப நார்மலா நாம என்ன பண்ணுவோம், நாம ஒருத்தரை போய் பார்த்துருக்கணும், நாமே ஒருத்தரை போய் பார்த்துருக்கணும், நாம பார்க்கல. அப்போ இப்போ பார்க்க போறோம்னு வச்சுக்குவோம், நாய் போறோம், அதுக்குள்ள நாம யாரை பார்க்க போறோமோ அவ நம்ம மாத்து வாசல்ல நிக்கிறா. அப்ப நமக்கு வெக்கமாகும். அப்ப நாம என்ன சொல்லுவோம், உங்காத்துக்கு தான் கிளம்பி, உண்மையில அவாத்துக்கு கிளம்பி இருக்க மாட்டோம், இப்பதான் உங்காத்துக்கு தான் கிளம்பி இருக்கோம். போன் எடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆசையில் இருக்கிறான் பாசம் வரத்துக்கு இப்பதான் போன் எடுத்த நீ வந்துட்ட, உனக்கு தீர்காயுசு இதெல்லாம் சொல்லுவோம். நாம் இல்லாததான் கூட சேர்த்து ஆக்சுவலா வெக்கப்பட வேண்டி வெக்கத்தால இந்த வார்த்தை வருது. நம்ம போயிருக்கணும், அவளை முன்னையே போய் பார்த்துருக்கணும், நம்ம பார்க்கல அப்படின்னு வெக்கத்தால வர வேண்டிய இந்த வார்த்தையானது இப்படி வருது. அப்போ நாம தான் அது. ஆனா என்ன அப்படின்னா, நாம பண்ண தப்புலேருந்து நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு இந்த வார்த்தை, உனக்கு 100 வயசு உங்க பார்த்து நாளாச்சே, பார்த்து வரலாம், இப்பதான் போன் எடுத்து நீ இருக்கிறான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்பணும்னு நான் வாசல்ல வந்து போன் பண்றேன், நீரே வந்துட்ட, உனக்கு 100 ஆயுசு இப்படிலாம் சொல்லுவோம். கூட என்ன சொல்லிருக்கலாம், இப்பதான் இப்போ லக்ஷ்மணன் கிட்ட என்ன சொல்லிருக்கணும், அடடா இப்பதான் நாங்க வந்து எல்லாரையும் சேனையெல்லாம் சரி பண்ணிட்டோம், இதை சொல்லிட்டு உங்ககிட்ட வரலாம், நாங்க கிளம்புறோம், அதுக்குள்ள நீ வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனால் தப்பு நடந்திருக்கு. தப்பு நடந்துட்டா பொங்கி வர பால்னா பொங்கி வருது. அப்போ ஏதோ ஏடு படிஞ்சிருக்கு அப்படின்னா பரவாயில்ல, கிடுக்கிய தேடலாம், பிடி துணியை தேடலாம். அதனால சரண்டு பொங்கி வரும்பொழுது பிடி துணியை தேடுறதோ இடுக்கிய தேடுறதோ கூடாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தை எடுத்து ஒரு சொட்டு கொட்டணும். அது மாதிரி கோபத்தோட வரவால ஆத்தணும், குழந்தையை விட்டு ஆற்றுறது, பெண்களை விட்டு ஆத்துறது, இப்படி பண்ணணும். அது இன்னொன்று என்ன பண்ணிடணும், ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டா முதல்ல சண்டை நிற்கும். இன்னொன்று தப்பு நடந்திருக்கு. அதனால மகா புத்திசாலியாக இருக்கக்கூடிய ஹனுமான் என்ன சொல்ற, கிருத அபராதே, இவன் இடத்துல சொல்ற, சுக்ரீவன் இடத்துல சொல்ற, கிருத அபராதே நான் பசியாமியம் க்ஷமம் அந்தரேனாஞ்சலி பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதனாது. கிருத அபராதம், முதல்ல நான் என்ன தப்பு பண்ணேன்,
தப்பு பண்ணா முதல்ல ரியலைஸ் பண்ணிக்கணும், அனுதாபம் வரணும். அதுல நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சிட்டு இருந்தான்ற பட்சத்துல உள்ள தப்பு பண்ணிட்டோம்னு தெரிஞ்சும் கூட நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் ஒருத்தனுக்கு இருந்ததுன்ற பட்சத்துல அந்த பிரச்சனையானது தீராது. முதல்ல கிருத அபராதா, நான் தப்பு பண்ணவன்றதை நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். கிருத அபராதஸ்ய ஹிதே நான் பசியாமியம் க்ஷமம். வேற இந்த பண்ண தப்பை விட்டு வெளில வர்றதுக்கு ஒரே ஒரு பிராயசம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேற ஒரு கழுவாய் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அது என்னன்னா அந்தரேனாஞ்சலி பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதனாத். அஞ்சலேனாஞ்சலி அந்தரேனா வினான்னு அர்த்தம். அஞ்சலி வினா அஞ்சலி மந்தரேனா அஞ்சலி வினா அந்தரேனாஞ்சலி பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதனாத். கைய கூப்பி அவனிடத்துல லக்ஷ்மணத்துல சரணாகதி பண்றதை தவிர நான் வேறு ஒரு உபாயம் இந்த பாபத்துக்கு கழுவாயாக நான் நினைக்கவில்லை. அதனால அந்தரே நாஞ்சலி பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதனாத் அப்படின்னு என்ன சொல்ற, நீ பார்க்கும்போது கைய காலை வீசிட்டு போகாத தப்பு பண்ணிட்டு. நீ முதல் சீனே அவன் கண்ணுல நீ படும்போதே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ கூப்பிய கையனாக இருக்கணும். குனிந்த மாற நெரிச்சுட்டு கைய வீசி ஆட்டிண்டு அங்க போயிட்டு ஷேக்கன் கொடுத்து நான் வரதா இப்பதான் நினைச்சேன் அதுக்குள்ள நீரே வந்துட்ட அப்படிலாம் சொல்லாத. உன்னுடைய உடல் கொஞ்சம் கூனி இருக்கணும், ஒரு இடத்துல வினயம் தெரியணும். அது மாதிரி கூப்பப்பட்ட கை, லக்ஷ்மணனை பார்க்கும்போதே கூப்பிட கையாக இருக்கும். உன்னுடைய கை கூப்பிட கையா இருக்கணும். போய் அவங்க கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அந்தரே அஞ்சலி பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதனாத். அஞ்சலி பரமாமுத்ரா. அஞ்சலின்ற சப்தங்க வேறு கை கூப்பிடுறது இல்லை, சரணாகதி சொல்றது. அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி. இந்த அஞ்சலி என்பது ஒண்ணு இருக்க, உடனே கோபத்தை மாற்றி நான் தப்பு பண்ணிட்டேன் என்று சொல்லி கையை கூப்பது என்பது உடனே கோபத்தை ஆற்றி அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியது. அனிஷ்ட நிவர்த்தியும் பண்ணும், இஷ்ட பிராப்தியும் பண்ணக்கூடியது. அஞ்சலி என்பது அனிஷ்ட நிவர்த்தியை உடனே அவனிடத்துல கோபத்தை ஆற்றி, எவன் கோபப்படுறானோ அவனிடத்துல அந்த பால் பொங்கி வர பால்ல சொட்டு ஜலம் பட்ட உடனே அந்த பால் எப்படி கீழே அமுங்கிறதோ அத மாதிரியாக கூப்பின கையோட மன்னிப்பு கேட்டு காலில் உணர்வு என்பது அனிஷ்ட நிவர்த்தியை இஷ்ட பிராப்தியை கொடுக்கக்கூடியது. உடனே கோபத்தை மாற்றம் போக்காது, இளைய பெருமாவுடைய கோபத்தை மட்டும் போக்காது, அனுகிரகத்துக்கும் இது காரணமாகும். அதனால நீ என்ன பண்ணுன்னு சொன்ன. அவனும் ஒத்துண்டான். அப்ப போய் பண்றான். அப்போ அவரிடத்துல சரணாகதி பண்றான். எதிகிஞ்சிததி கிராந்தம் விஸ்வாசாத் பிரணயேனவா பிரேஷ்யஸ்ய க்ஷமிதவ்யம் மே நகர்ச்சின் நாபராத்யதி. மகா விஸ்வாசம் இருக்கிற இடத்துல, அன்பு இருக்கிற இடத்துல தப்பு நடக்கும். என்ன சொல்றான், தப்பு பண்ணலன்னு சொல்ல, அன்பின் மிகுதி அதிக நம்பிக்கை, அதனால இந்த தப்பு நடந்து போச்சு. அதாவது கால சோர்வு ஏற்பட்டு விட்டது. அப்போ குழந்தைகள் ஹோம்ஒர்க் ரொம்ப அடிப்பேர், கையை காட்டு அப்படின்னு பெரும்பால வாத்தியார் அடிப்பேர் அப்படின்னு சொன்னா பசங்க கரெக்டா இதான் இம்போசிஷன் கொடுப்பேன், 100 தடவை எழுதி வர சொல்வேன் அப்படின்னு சொன்னா பசங்க ஹோம்ஒர்க் சரியா பண்ணும். அந்த வாத்தியார் ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன், இன்னைக்கு எழுதலையா நாளைக்கு எழுதுன்னு வரையா அப்படின்னு ஏதாவது சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா பசங்க இருக்கும். அது மாதிரி அவர் உங்களுடைய குணம் எப்படிப்பட்டதுன்னா மென்மையானவர்கள். அது மாதிரியாக மகா விஸ்வாசம். ஆகையினாலே எதிகிஞ்சித் அதிகிராந்தம், நான் கணக்க காலச்சோர்வு என்னிடத்துல ஏற்பட்டு இருக்கிற பட்சத்துல அதுக்கு காரணம் விஸ்வாசாது, உங்களிடத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கையாலையும் பிரணயேனவா அளவு கடந்த அன்பையாலையும் இருக்கிறதுனாலே தேசிய கவிதம் எம்பே உங்களுக்கு ஆளாக இருந்து உங்களுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டிய என்னுடைய இந்த அபராதத்தை பொறுத்து கொள்ள வேண்டும். நகச்சன் அபராத்தியதி. உலகத்தில் தவறு பண்ணாதவர்களே இருப்பதில்லையே. தவறு பண்ணாத யாராவது ஒருத்தர் மாறின கை வச்சுட்டு நான் பிறந்ததுல இருந்து எனக்கு 51 வயசா இருக்கு, 51 வயசு வரை நான் எந்த தப்புமே பண்ணாதவன் அப்படின்னு நான் இப்ப பாலாஜியான நான் சொல்லணும். ஒவ்வொருத்தரும் இப்படி சொல்லணும், எனக்கு 59 வயசு ஆகுது, இதுவரை நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லு பார்க்கலாம். லோகத்துல எல்லாரும் தப்பு பண்றா, நானும் தப்பு பண்ணிட்டேன். இதனால அதான நகச்சின் அபராத்தியதி, பெரியோர் பொறுப்பது பெரியோர் கடன் அன்று என்று சொல்கிறதுல தப்பு பண்றது சிறியோருடைய இயற்கை. தவறு இழைத்தல் என்பது சிறியோரின் இயற்கை.
அதை பொறுத்தல் என்பது பெரியோரின் கடமை. ஆகினாலே நம்பிக்கையினாலேயும் அன்பினாலேயும் என்னாலே பண்ணப்பட்டிருக்கிற இந்த தோஷத்தை அபராதத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே அவன் லக்ஷ்மணனுடைய கோபம் அப்படியே தீர்ந்து போச்சு. பாவம் லக்ஷ்மணன் மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறான். அப்போ முதல்ல சொன்ன போது என்ன சொன்னா, நச்ச சங்குச்சித பந்தா ஏனவாலி ஹதோ கதா, வாலி போன வழிக்கு வேலி போடப்படவில்லை. வாலி போன வழி ஒன்றும் திறந்தே தான் இருக்கு, அது நாங்க ஒன்றும் ஃபென்ஸ் போடலை. அப்படின்னா திறந்தே இருக்குன்னா இன்னும் அந்த வழியில நீயும் போகலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நச்ச சங்குச்சித பந்தா ஏன வாலி ஹதோ கதா என்று சொன்னார். அப்படிப்பட்ட என்ன சொல்ற, தச்ச சோகா பூதஸ்யா, பொங்கி வரப்பால் சக்குன்னு அடங்கினா மாதிரியாக தச்சசோ உடனே சொல்றேன். தச்ச சோகாபிபூதஸ்ய, நான் அது மாதிரி சொல்லிட்டேன், மன்னிச்சிடு, வாலி போன வழிக்கு வேலி போடலன்னு நான் சொல்லிட்டேன், தப்பு. தச்ச சோகாபிபூதஸ்ய, நான் ஏன் தெரியுமா அப்படி சொன்னேன், எச்ச சோகாபிபூதஸ்ய சுத்வா ராமஸ்ய பாஷிதம் மயாத்வம் பருஷான்யுக்தா தச்சத்வம் சத்துவ. யாரோ ஒருத்தர் தைரியத்தோட அழறா, அப்ப நம்ம கண்ணை பார்த்து அழா. ஒரு சில சினிமா பார்த்தாலே அழுவா, சினிமா கதையை நிஜம் நினைச்சிட்டு அழுதுண்டே ராமாயணத்தை படிக்கும் போது அழுக வரும், சினிமா பார்க்கும்போது கூட அழுவா ஒரு சிலர். அப்படின்னா அந்த பாத்திரத்தோட ஒன்றிடுவா. எச்ச சோகாவிபூதஸ்ய சுத்வா ராமஸ்ய பாஷிதம், சோகத்தால தப்பிச்சிருக்கான் மகாபுருஷன், அவனுடைய ஆம்பியாலயம்னா ஒருத்தர் சிறப்பிருக்கான், இவன் காட்டுல வாழறான். இன்னல் அது சூழ்நிலையை நினைச்சு பார்க்கிறோம். ஆத்துல ஒத்தி இடவிடாத மழை இருக்கணும், கிராமத்துல ஓட்டு வீடு, ஓட்டு வீடு எங்கேயும் சுத்திட்டு இருக்கணும், ஒத்தி பிரசவிச்சிருக்கணும், ஒத்தி ஆத்துல இல்லாத பேக்கரை வாசக்குள்ள உட்காந்துக்கணும், அந்த மாடு கண்ணு போட்டுக்கணும். அப்போ அந்த குடும்பத்து மனுஷாளுக்கு கோபம், பசங்க கிட்ட கோபம் வராது இருக்குமா? எங்க பார்த்தா வீட்டுல ஒழிகின்றே இருக்கு, கலிகை பண்ண முடியல. ஒரு அம்மா இருக்கா, ஒரு பெண் இருக்கா, அவளுக்கு ஒத்தி பிரசவத்துக்கு வந்திருக்கா, ஒத்தி பகிழ்ச்சியா இருக்கா, பசுமாடு 4 கொட்டகையில, வீடோ ஒழுகுறது, அப்புறம் விறகோ எரியல, வறட்சியோ எரியல, அவ 10 பேருக்கு கலிகை பண்ணி போடணும், அவகிட்ட கோபம் வராதுன்னு எதிர்பார்க்க முடியுமா? ஒரு மகாபுருஷன் அவனுடைய மனைவியை யாரோ கொண்டு போய் சிறைப்படுத்தி வச்சிருக்கான், இவன் காட்டுல வசிக்கிறான், ஒரே 4 மாசம் மழை, தர்மத்திலேயோ புத்தி, யானை குதிரெல்லாம் அழிஞ்சு விடும், அதுக்காக யுத்தம் பண்ணக்கூடாது இந்த 4 மாசம் அப்படின்னு காட்டுல இருக்கான். ஒரே இடி மின்னல், சென்ட்ரல் காற்றை அனுபவிக்கக்கூடிய நிலை இல்லை, மனைவியுடைய பிரிவு, சோகம், இதுக்கு நல்ல நீயும் ஒரு தடவை கூட எட்டி பார்க்கல, கணக்குல கல் போட்டா மாதிரியான சூழ்நிலை இருக்கு. அப்போ எச்ச சோகா விபூதஸ்ய சுத்வா ராமஸ்ய பாஷிதம், இந்த நிலையில எங்க அண்ணா பேசினதை கேட்டு பார்த்தா யாரோ ஒருத்தர் ரொம்ப சமதத்தில் இருக்கா, நம்ம கண்ணில் ஜலம் வரதா இல்லையா? யாரோ ஒருத்தர் அப்படி அவனுடைய நிலையை பார்த்து அவ பேசினதை பார்த்த உடனே அதனாலே நான் பிராம்ப்ட் பண்ணப்பட்டு, அதனாலே நான் இப்படி பேச வச்சிருக்கு. அவனுடைய சோகம், தமையனுடைய சோகம், தமையிடத்துல எனக்கு இருக்கக்கூடிய அன்பு, ஒரு மகாபுருஷனுக்கு இப்படிப்பட்ட கதி என்கிற அவன் சூழ்நிலை, அவன் பேசுறதை கேட்ட உடனே எனக்கு இப்படி வாலி போன வழிக்கு வேலி போடலன்னு சொல்ல வச்சிருத்து. மயா பருஷான்யுக்தா, தப்பு தப்பு தானே, காரணம் எதுவானா இருக்கலாம், ஒருத்தர் காலம் மெரிச்சிட்டோம் அவனுக்கு வலிக்கிறதுனா சாரி தானே சொல்லி ஆகணும், தப்பு தப்பு தான். அதனால மயாத்வம் பருஷான்யுக்தா, அது மாதிரி இப்படி பருஷமான வாக்கியத்தை நான் சொல்லிட்டேன், நிஷ்டமா பேசிட்டேன். தச்சத்துவம் சந்து மருகதி, என்னை நீர் மன்னித்து கொள்ள வேண்டியது, சுக்ரீவரான நீர் என்னை நீர் மன்னித்து கொள்ள வேண்டியது. சரி, நீர் இப்படி பண்ணிவிட்டார், உங்க தமையை அப்படி பண்ணா அப்படின்னு கேள்வி கேட்டா அந்த சூழ்நிலையில யாருக்கா இருந்தாலும் கோபம் வரும். எச்ச சோகாவிபூதஸ்ய, என் தமையனாருக்கும் அது மாதிரி பேசக்கூடியவே இல்லை, மென்மையானவர். என் தமையனுக்கும், அதாவது பக்க பாஸ் பண்ணிடுவா இன்னொருத்தருக்கு, என் மேல இல்ல இன்னொருத்தர் இல்லை, ஐயோ என் தமையன் அப்படி பேசினான், உடனே அவன் கேட்ட உடனே நாம இருந்தா என்ன சொல்லுவான், நான் பேசுறது டைரக்ட் ஸ்பீச், வித்தின் கோட், ராமா செட் கமா வித்தின் கோட்டு வாலி போன வழிக்கு வேலி போடவில்லை அப்படின்னு நாம தப்பிச்சிருவோம். நான் பேசுறதுமே என் வார்த்தை இல்லை, ராமன் வார்த்தைன்னு தப்பிச்சுப்போம். லக்ஷ்மணன் அப்படி சொல்லல, நான் பேசிட்டேன் தப்பு, இப்படி பேசினதுக்கு காரணம் அந்த தமையனை நான் அப்படி பார்த்தேன், மகாபுருஷனா இருந்து மனைவியை இருந்து அவள் எங்கோ சிறையில் இருக்க, இடியும் மின்னலும் 4 பக்கம் இடிச்சு கொண்டு இருக்க, அவன் சோகத்தை பார்த்தேன், அவன் அந்த சோகத்தினாலே பீடிக்கப்பட்ட அவனுடைய வார்த்தையை கேட்கவே என் வார்த்தை இப்படி வந்தது. உன் தமையை மட்டும் அப்படி பேசலாமா? நீ பக்க அந்த இடத்துல பாஸ் பண்றீன்னா சோகாபிபூதஸ்ய ராமஸ்ய பாஷிதம், இயற்கை நிலையிலே அவன் பேசப்படவில்லை,
அதாவது இது எங்க தமையனுடைய பேச்சு இப்படி கிடையாது, இயற்கையிலே அவன் பேசக்கூடியவன் அல்ல, அந்த சோகம் அவனை பேச வச்சது. காமம் செய்தான் மஞ்சு செய்தான் என்கிற நிலையில அந்த சூழ்நிலை அவன் அப்படி பேச வச்சது. இயற்கையாக என் தமையனும் அப்படி பேசுறவன் இல்லை, நானும் அப்படி பேசுறவன் இல்லை. நான் என் தமையனுடைய நிலையை பார்த்து நான் இப்படி பேசிட்டேன், என் தமையனுடைய நிலை சோகம் அவனை அப்படி பேச வச்சது என்று அப்படி திருப்பி மன்னிப்பு கேட்டான். அதனால இத மாதிரி நானேதான் ஆயிடுக. அப்ப இளைய பெருமானுடைய வார்த்தை கச்சத்துவம் சந்துமருகசி என்று சொல்லுவது நானேதான் ஆயிடுக என்கிற வார்த்தையாக இருக்கு. ஆகையினால சில பாகவதர் தன்னை இவருக்கு ஏதேனும் ஒரு அதுக்கு நிறைய லௌகியம் தான். இந்த ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல சுவாமி தேசிகன் அபராத பரிகாரத்துல சாட்சியதை போல வேற எந்த புஸ்தகங்கள்லயும் இந்த பாகவதாபியாரத்தை பற்றிய விவரணமோ அதுக்கு லௌகிய திருஷ்டாந்தமோ அழகான பக்திகளோ பார்க்கவே முடியாது. அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா வடு மாறிடணும். தீயினால் சுத்தவும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுத்த வடு என்று எழுதினார். நாக்கால சுத்தம்னா ரொம்ப கஷ்டம். தீயினால சுத்தவனுக்கு பர்னர் போட்டுக்கலாம், பர்னர் போட்ட உடனே 2 நாள்ல சரியாகும், அப்புறம் வடுவா மாறிடும். அப்போ வடுவாயினாவுக்கு வலி இருக்காது, வடுவாகிற வரை வலி இருக்கும். வடுவாயிருக்குன்னா வலி கிடையாது. அப்ப நாம பாத்துக்கணும், ஓ இது 10 வருஷம் முன்னாடி சுட்டுட்டமே அந்த வடு அப்படின்னு நினைச்சு போகலாம். ஆனா பெயின் இருக்காது. ஆனா அந்த வாக்கால சுடக்கூடியது புண்ணா இருக்கும்போது தீயால சுடும் பொழுது புண்ணா இருக்கும்போது வலி, வடுவாதான் வலி கிடையாது. ஆனா நாவினால சுட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா புண்ணா இருக்கும்போது வலி கிடையாது, வடுவானா விட்டுதான் வலி அதிகம். அதாவதுதான் உண்மையில நம்ம குரல் எப்படி எழுதிக்கணும், தீயினால் சுத்தப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுத்த புண் என்று சொல்லணும். ஒரு புண்ணையும் தானே கம்பேர் பண்ணலாம். அவன் புண்ணையும் வடுவையும் கம்பேர் பண்றான். தீயினால் சுத்த புண்ணை விட வாயினால் சுத்த புண் கொடூரமானது என்று சொல்லவில்லை. வாயினால் சுத்த வடு ரொம்ப கொடூரமானது. அந்த தீயினால் சுத்த புண்ணிலே புண்ணா இருக்கும்போது வலி வரும், வடுவா மாறினா வலி வராது. இது அப்படி இல்லை. சுடர ஒருத்தர் நம்ம வெய்யும் போது இருக்கக்கூடிய வார்த்தையோட அந்த வெய்யறத அசை போடுறோம் பாருங்க, அப்பதான் அசை போடும்போது துக்கம் அதிகமாகும். ஆகையினாலே அப்படின்னு அவன் எழுதினான். அதனாலே கத்தியினாலே வெட்டப்பட்ட வளத்துக்கு வஜ்ரலேபனம்ன்றது மருந்து. அந்த மருந்து என்ன பண்ணணும்னா மற்ற மருந்து தரப்பிக்காத வஜ்ரலேபனம்ன்ற மருந்தை தரப்பிட்டா அது அந்த வடுவை கூட போக்கிடும். இந்த இடத்துல நமக்கு கத்தி வெட்டித்தான்றது கூட தெரியாது. அப்படி பாகவதாரணத்துல அதாவது வார்த்தைன்ற போது டக்குன்னு வந்துடும் ஒரு சில தடவை. அப்ப என்ன பண்ணணும், யாரும் கத்தி வெட்டணும்னு யாரும் ஆசைப்பட மாட்டா, கத்தி வெட்டிடுத்தோ. அப்ப என்ன பண்ணணும், இந்த ஸ்கேர் மார்க்கு கூட இல்லாத அளவுக்கு ஒரு மருந்தை போட்டுக்கிறோம். ஒரு ஸ்கேர் மார்க்கு வராத அளவுக்கு ஒரு மருந்து இருக்குன்னா என்ன பண்ணுவா, அந்த மருந்துக்கு தான் போவா. இது புண்ணை போக்கும் ஆனா ஸ்கேர் மார்க் இருக்கும் அப்படின்னு இல்லை. அந்த வடுகுடம் இல்லாத போக்கும் அப்படின்னா என்ன பண்ணுவா, அந்த மருந்துக்கு தானே போவா. அது மாதிரி என்ன பண்ணணும்னா பாகவதார் விஷயத்திலே நாம் அபசார க்ஷாமனத்தை பண்ணிக்கணும். அப்படின்னா மறுபடியும் அவள் இடத்துல நாமும் அவளும் 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் இந்த நிகழ்வே ஒருத்தரோட ஒருத்தர் அபசாரப்பட்ட இந்த நிகழ்வு கூட ஞாபகத்துக்கு வரக்கூடாது. இன்னைக்கு என்னவோ கோசா பழக நம்ம இப்படி பேசினவன் தானே எண்ணம் மறக்கும்படியாக நாம் அவள் இடத்துல பழகணும் என்று சொல்ற. அதனால அந்த ரீதியில பாகவதர் தன்னை வெறுக்கில் அதாச்சு. ஒண்ணுமே நாம தப்பு பண்ணோம், பாகவதால ஏதோ பேசிட்டோம், காலில் விழுந்து சேவிக்கிறோம், பரவாயில்ல. நாம ஒன்றும் தப்பு பண்ணாத போது கூட பாகவதால் ஏதாவது நம்ம பத்தி சொன்னா என்ன பண்றது. சில பாகவதர் முதல்ல நாம ஏதோ தப்பு பண்ணோம் அதுக்கு மன்னிப்பு கேட்கும். இப்ப நாம எதுவும் தப்பு பண்ணதா தெரியல, ஆனா ஒரு பாகவதர் நம்ம பார்த்து கஷ்டப்படுற வெய்யற. அப்ப என்ன பண்ண, சில பாகவதர் தன்னை வெறுக்கில் அப்படின்னா நமக்கு தெரியல, நாம எதுவும் தப்பானதா தெரியல, அவர் என்னவோ நம்ம வெய்யற. ஏதேனும் ஒரு விரகாலே அவர்களை க்ஷமை கொள்ளுகிற முகத்தாலே. இல்ல சுவாமி, நான் அது மாதிரி தேவல் விஷயத்தில் நான் தப்பாவே நடக்கல, தேவனுக்கு ஒரு வேலை சூழ்நிலை அப்படி வேற யாராவது சொல்லிட்டாலோ என்னவோ தெரியல, அல்லது என்னுடைய நடவடிக்கைகளும் உமக்கு அப்படி தோன்றதோ, நான் உமக்கு அகிம்சா இருக்கேன்னு தோன்றதோ என்னவோ அப்படி எனக்கு தெரியல, க்ஷமை கொள்ளுகிற முகத்தாலே. நான் தப்பு பண்ணாதுக்கு நான் என்னத்துக்கு பாகவதாரத்துல மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல வேண்டாம். நாம ஏதோ பூர்வ ஜென்மத்துல நாம யாரையோ ஏதோ தப்பு பண்ணிருக்கோம். இந்த ஜென்மத்துல நமக்கு வரக்கூடிய பலன் எல்லாம் பூர்வ ஜென்மத்துல எப்பயோ ஒரு நாள் நாம பண்ணதுக்கு தானே வருது.
முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அப்ப பெருமாள் என்ன பண்ற, நம்ம பிராரம்பத்தை கழிக்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால நான் ஒன்றும் தப்பு பண்ணல அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். எப்போ அவ நம்ம வெய்யறாலோ அப்போ அதுக்கு காரணபூதமாக ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனால அவளிடத்துல நாம சேவிச்சு பிரதட்சணாதிகளை பண்ணி அவளிடத்துல மன்னிப்பு கேட்டு அவர்களை க்ஷமை கொள்ளுகிற முகத்தாலே ஈஸ்வரனை க்ஷமை கொள்ள வேண்டும். இது ஈஸ்வரனை க்ஷமை கொள்வதற்கு காரணமாகுது. இது நிஷ்பலம் இல்லை. அவகிட்ட மன்னிப்பு கேட்கறது நிஷ்பலம் இல்லை. ஈஸ்வரனை க்ஷமை கொள்ளக்கூடிய அளவுக்கு இதுக்கு மேன்மை இருக்கு எடுத்துக்கிற. இதுக்கு பிரமாணம் பாகவதாபச்சாரம் படக்கூடாதுன்றதுக்கு பிரமாணம் சுவாமி தேசிகன் எடுத்து காமிச்சிருக்கிறது லிங்க புராணத்துல இருக்கு. அப்போ பாகவதாபச்சாரம் படக்கூடாதுன்றது விஷ்ணு புராணத்துல இருந்து எடுக்கல, லிங்க புராணத்துல. அதனாலதான் அப்படிப்பட்ட இதுவை காட்டுறவர். அதனால இவரும் என்ன பண்றாருன்னா, அதாவது பாராட்சியம் ஸ்வம் சுதி சதசிர சித்தம் அத்தியாபயத்தி, ஜீவாத்மாவுக்கு உண்டான பாராட்சியம் அது சுதி சதசிர சித்தம், கிருஷ்ணன் சுத்தி சதசிர சித்தன், அவனுடைய கைங்கரியம் முக்கியம். பாகவதாபச்சாரப்படக்கூடாது, நிரபராத கைங்கரியத்தை பண்ணணும் என்பது 30வது பாட்டு 29வது பாட்டிலையும். அந்த சேஷத்துவம் கேவலம் பகவத் விஷயத்தோட நிற்கிறது இல்லை, அதனுடைய எல்லை நிலமான பாகவத கைங்கரியம் வரை பரிவசிக்க வேண்டும் என்பதையும், அப்படிப்பட்ட பாகவதால் விஷயத்திலே அபச்சாரம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதும், அபச்சாரம் ஏற்பட்டால் அதுக்கு பரிகாரம் பண்ணி கொள்வது அவளிடத்துல மன்னிப்பு கேட்கிறது தான் என்பதையும் காட்டுவதற்காக இந்த பாசுரத்தை அமைச்சிருக்கா. ஆகினாலே அது மாத்திரம் இல்லை, இப்படிப்பட்ட விஷயம் இதை எல்லா கிரந்தங்களுமே ஸ்ட்ரெஸ் பண்றது. அதாவது ராமாயணத்திலே இதுக்கு 10 இடத்துல உதாரணம் கொடுக்கலாம். இப்படிப்பட்ட அபச்சார தியாகம் பண்ணிக்கிறது. பரதன் பெருமாள் காட்டுக்கு எழுந்தருளதுக்கு பரதன் கண்டிப்பாக காரணம் இல்லை. கண்டிப்பாக அவன் பாவம் பரமசாத்விகன். சகி பிரதமஜே தஸ்மின், மகாகவி காளிதாசன் சொன்னா, சகி பிரதமஜே தஸ்மின் அகுதஸ்ரீ பரிகிரகே பரிவேத்தாரமாத்மானம் மேலே ஸ்ரீகரணாத்வா. சகி பிரதமஜே தஸ்மின் அகுதஸ்ரீ பரிகிரகே பரிவேத்தாரமாத்மானம் மேலே. ராமனாலே ஏற்றுக்கொள்ளப்படாத ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை தான் ஏற்றுக்கொள்வது என்பது பரிவேத்தா என்பவனுக்கு என்ன தோஷம் வருமோ. தர்மசாஸ்திரத்துல தமையன் கல்யாணத்துக்கு இருக்கும்போது அவன் மெடிக்கலி ஃபிட்டா இருக்கான், அவன் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையில் இருக்கான். அப்போ ஒரு பெண் கிடைச்சான்னா அவளை மண்ணியாக்கிக்கணும்னு ஆசைப்படணும். அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தமையனுக்கு முன்னாடி தம்பி கல்யாணம் பண்ண, அவன் ஒரு நைட்டிக்கு பிரம்மச்சாரியா ஆயிட்டான், அல்லது அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும், அவன் மெடிக்கலி அன்ஃபிட் ஃபார் மேரேஜ், அப்படி ஏதாவது ஒரு காரணம் இருந்து தம்பி கல்யாணம் பண்ணான்னா பரவாயில்ல. அப்படி இல்லாத போது தமையன் கல்யாணத்துக்கு இருக்கும்போது தம்பி கல்யாணம் பண்ணா அவனுக்கு பரிவேத்தான்னு பேர். அது மகாபாவமாக தர்மசாஸ்திரம் சொல்றது. அது மாதிரி பரிவேத்தின்னு பேரு. அக்கா இருக்கும்போது அவ கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையோடு இருக்கும்போது அக்காவுக்கு முன்னாடி தங்க கல்யாணம் பண்ணானா அவளுக்கு பரிவேத்தின்னு பேர். இது தோஷமாக சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அப்போ அது மாதிரி கல்யாணம், ராமன் என்பவன் கல்யாணம் பண்றதுக்கு தகுந்தவனா இருக்கான். எந்த கல்யாணம்? பூமியை கல்யாணம் பண்ணிக்கிறது. பூமி மனைவி, அதுக்கு அரசன் கணவன். அப்போ அயோத்தி பூமியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, ராஜ்யத்தை கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கும். அது மாத்திரம் இல்லை, நிஸ்தார்த்தம் வேற ஆயிடுச்சு. தமையனுக்கும் இந்த அயோத்தி ராஜ்யத்துக்கும் நிஸ்தார்த்தமாய் நின்றுருக்கு. அப்ப என்ன பண்ண, ஒரு தமையனுக்கும் ஒரு பெண்ணுக்கும், அந்த பெண்ணுக்கும் தமையன் கிட்ட ஆசை இருக்கு, தமையனுக்கும் அந்த பெண்ணு கிட்ட ஆசை இருக்கு. இவா 2 பேரால நிஸ்தார்த்தம் நிக்கல. இந்த காலத்துல நிஸ்தார்த்தம் நிக்கிறது பாருங்க, கல்யாணமே குதிர மாட்டேங்கிறது. கல்யாணம் குதிர்ந்தா நிஸ்தார்த்தமானாவுக்கு கல்யாணத்துக்கு நடுவில் நின்று போறது. அப்புறம் கல்யாணம் ஆனா 4 நாள்ல ஒருத்தர் பிரியுதா. இது எந்த சூழ்நிலை எங்க போயிருக்கு சமுதாயம்னே தெரியல. எதுக்கு சொன்னா அந்த அளவுக்கு டாலரன்ஸ் இல்லை. எப்படிப்பட்ட அறிவை தாய் தந்தையர் எல்லாருக்கும் என்ன பண்ணணும், ஏதோ ஒன்று படிக்கணும், உத்தியோகம் போகணும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், இதுதான் இருக்கு. உண்மையான வாழ்க்கைக்கு வேண்டிய முக்கியமான பாகத்தை எல்லாரும் விட்டுட்டோம். அதனால சமுதாயம் எங்க போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கீழே போயிருக்கு. அவன் என்ன சொன்னா, அப்ப என்ன, அவ நிஸ்தார்த்தம் ஏன் நிக்கல? பூமி ராமனை அகாமயத்து மேதினி. பூமிக்கும் ராமன் கிட்ட ஆசை, ராமனுக்கும் ஒத்துக்கிட்டான், கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்ற ராமன். நிஸ்தார்த்தமும் ஆகி போச்சு. கல்யாணம் நாளைக்கு காத்தால, இன்னைக்கு சாயங்காலம் கல்யாணம் நின்றுருக்கு. அப்ப என்ன பண்ணுவான், ஒரு தம்பியா இருக்கிறவன், இது அந்த பெண்ணுக்கும் இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கு, இந்த புருஷனுக்கும் அவளை கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அவ 2 பேர் தோஷம் இல்லை. இப்போ கல்யாணம் நின்றுதுன்னா தம்பி என்ன பண்ணுவான், இந்த புண்ணாத்துவாகிட்ட போய்
ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த கல்யாணத்தை மறுபடியும் பண்ணி வைக்கும். தமையனுக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒருத்தரோட பண்ணிக்கணும்னு ஆசை இருந்து நிஸ்தார்த்தமாயி கல்யாணம் நின்றுருக்குன்னா உண்மையான தம்பியா இருக்கிறவன் என்ன பண்ணோம், அவன் 2 பேர் இடத்துலயும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கல்யாணத்தை மறுபடியும் நடத்தி வைக்கிறதுக்கு காரியம் பார்க்கணுமே தவிர நல்லது சமயம் கல்யாணம் நின்றுது. அந்த அழகான பெண்ணை, அயோத்தி ராஜ்யம் அவ்வளவு உயர்ந்த ராஜ்யம், அந்த அழகான பெண்ணை நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று சந்தோஷத்தாலே அதே முகூர்த்தத்துல தான் கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்ண முடியும்? அப்போ அப்படி பண்றதுன்றது எவ்வளவு பெரிய பாவமோ அப்படிப்பட்ட பாவம் என்று நினைச்சவன் பரிவேத்தாரம். அது இந்த காளிதாசனுடைய ஸ்லோகத்துக்கு கோடி கோடியா கொட்டி கொடுக்கலாம். அந்த பரதனுடைய உண்மையான தன்மைய சம்பிரதாயத்தில் நாமையே அவனை பரதாழ்வான்னு சொல்றோம் அப்படின்றதுக்கு இந்த ஒரு ஸ்லோகம் போற காளிதாசன். அதனால சகி பிரதமஜே தஸ்மின் அமிர்தஸ்ரீ பரிகிரகே பரிவேத்தாரம் ஆத்மானம் மேனே ஸ்ரீகரநாத் துவஹா என்று சொன்னான். அப்படிப்பட்டவன எல்லாரும் என்ன சொல்றா, அவன் தான் சுராபம் பிராமணம் யதா, குடிக்கிற பிராமணனை எப்படி ஜனங்கள் பார்ப்பாரோ அப்படி அவனை பார்க்கிறான். எல்லாரும் அவனை தப்பா நினைக்கிறான். மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் பர்சன். பரதனுக்கு முன்னாடியே யாரும் அப்படி இல்லை, இன்னைக்கு வரை அது மாதிரி நேர்மையா இருந்து கெட்ட பேர் வாங்கினவா யாரும் கிடையாது. அப்படிப்பட்டவன் அவன். அவன் யாரையும் போய் நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா யாருக்கிட்டையும் அவன் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு போகவே இல்லை. அவன் என்ன பண்ணா, நானே தான் ஆயிடுகிறேன் தான். பெருமாளுக்கு வந்து கூட வனப்பிரவேசே மன்னி நிமித்தமாசீது வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்யா. ராமன் காட்டுக்கு போனதுக்கு மத்பாவமேவாத்திர நிமித்தமாசீது வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்யா. நான் பண்ண பாபங்கள் தான் பெருமாள் காட்டுக்கு போறதுக்கு காரணமாச்சு என்று சொன்னான். அதனால அப்படிப்பட்டவன் அவன் என்ன சொல்றான், நானே தான் ஆயிடுறேன்னு சொல்றான். அத குகப்பெருமாள் இடத்துல சொல்லும் போது சொல்றான், குகப்பெருமாள் கிட்ட போனா அவ இங்கதான் படுத்திருந்தா, அவன் சமயம் எல்லாம் இங்க படுத்திருந்தா, அவன் தீர்த்தத்தை ஏழை கொண்டு வந்தான், லக்ஷ்மணன் ஷாட்டா எல்லாத்தையும் சொன்னான். சொல்லி முடிச்சா விட்டு அல்லையாண்ட அமைந்தமேனி அழகனும் அவளும் துஞ்ச வில்லை ஊன்றிய கையோடும் வெய்தொழிற்குடும் வீரன் கல்லையாண்டு உயர்ந்த தோளாய் கண்கள் நீர் சொரிய கங்குல் எல்லைகான் பலவும் என்றான் இமைப்பிலன் நயனம் என்றான் என்று சொன்னான். அதை கேட்ட உடனே இவனுக்கு அழுக வந்துருக்கு. யாரு? பரதாழ்வானுக்கு அழுக வந்துருக்கு. அப்போ அவனுக்கு நம்மால நாம பண்ண பாபத்தினாலே இந்த இடத்துல மதினி படுத்துட்டு இருக்கா, இந்த இடத்துல அதாவது சத்திரியனாக இருந்து மெத்தையில அரண்மனையில படுத்துக்கிறவன் கூட அவனாவது புருஷன், நாளைக்கு யுத்தத்துக்கு உடம்ப தயார் பண்ணுவேன். ஆனா பிராட்சி இந்த இடத்துல படுத்துருக்கா பாத்தியா, மதினி இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கா நம்மால. அவன் 2 பேருமாவது படுத்துருக்கா. இவன் என்ன பண்ணுவா, ராத்திரி மொத்தம் வெள்ளையாண்டு அமைந்தமேனி அழகனும் அவளும் துஞ்ச வில்லை ஊன்றிய கையோடும் வெய்தொழிற்குடும் வீரன் கல்லையாண்டு உயர்ந்த தோளாய் கண்கள் நீர் சுரிய கங்குல் எல்லைகான் வரவும் நின்றான் இமைப்பிலன் நயனம் என்றான். அவன் நின்றுட்டே இருந்தான். கண்ணிமைக்கல லக்ஷ்மணன் நின்றுட்டே இருந்தான். ராத்திரி மொத்தம் அல்லையாண்டு அமைந்த பேரி அழகனும் அவளும் துஞ்ச இடம் படுக்க நன்னா இல்லாட்டா பரவாயில்ல, தூக்கம் நன்னா வந்துன்ற மாதிரி அல்லாடிக்கு வந்து அவ தூங்கிட்டா. ஆனா இவன் தூக்கமும் இல்லை, உட்காரவும் இல்லை, நின்றுட்டே இருக்கான். அந்த ஆகினால நின்றுட்டே இருக்கான். ஒரு சில இடத்துல செக்யூரிட்டி இருப்பா. செக்யூரிட்டிக்கு நாமெல்லாம் பஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாரும் ஸ்லீப்பர் கோச், அதுல நாம தூங்கிட்டு போவோம். அந்த டிரைவருக்கு என்ன பண்ணுவான், 90 டிகிரி இருக்கும். அந்த 8 மணி நேரம் ஓட்டுற டிரைவருக்கு சீட்டு 8 டிகிரி இருக்கும், ஒயர்ல பின் இருப்பான். ஏன்னா அவனுக்கு இது மாதிரி சொகுசு சேரு கொடுத்தா அவன் தூங்கிட்டான்னா கஷ்டம். அதுக்கே நாம நினைப்போம், ராத்திரி மொத்தம் இவன் பாவம் முடிச்சுட்டு போட்டுட்டு போறானே, பொண்டாட்டி பசங்களை காப்பாத்துறதுக்கு எதிர அந்த ஃபிளட் லைட் அடிக்கிறது, எதிர வர வெஹிக்கிளோட அடிக்கிறது, இப்படி பார்த்துட்டு இந்த 90 டிகிரி இருக்கிற சீட்ல உட்காந்து இந்த ஒயர் சேர்ல உட்காந்து இவன் ஓட்டுறானேன்னு ஒரு மனிதாபிமானத்துல சொல்றேன். அடிய பெரிய தகப்பனார் வரதாச்சார் அவர் பரதானப்பன் ஆன உடனே ஏதாவது ஒரு கைங்கரியத்துல ஐசிங்கர் ஆச்சாரசீலனா இருக்கான் பரதன், அவனுக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் கொடுக்கும், உத்தரகிருத்தியம் நடக்கட்டும்ட்டு நீ திருவள்ளூர் மடத்து கோவிலா இருக்கிறதுனால நீ திருவள்ளூர்ல பரிசார கைங்கரியம் பண்ணிடா அப்படின்னு ஐசிங்கர் சாட்சியார் திருவள்ளூர் திருமணப்பள்ளியில பெரியப்பா கைங்கரியம் பண்றது. நாம பிரசாதத்தை பண்ணி எடுத்துன்னு வந்துடா, பெருமாளுக்கு அபிஷேகம் பண்றா, நம்ம சாப்பிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு நிம்மதியா இருக்கும். திருப்படப்பள்ளி கைங்கரி பரவாயில்லைய கஷ்டம் யாருக்கு தெரியும்? அவளுக்கு தான் தெரியும். ஒரு தடவை
கனகவல்லிபுரம் தெருல மதினி வந்து ஏதோ ஆத்துக்கார இடத்துல ஏதோ ஒரு விஷயம் சொல்றதுக்கு தகப்பனார் அமைச்சிருக்கா. இவர் போயிருக்கார். திருமணப்பள்ளியில ஒரு லிமிட்டுக்கு மேல நாம உள்ள போக முடியாது. அந்த விறகெல்லாம் அடுக்கி வச்சிருக்க இடத்துல, அதாவது காத்தால போனா சாயங்காலம் வரை திருவள்ளூர்ல திருமணப்பள்ளியில காய வைக்கும். ஏன்னா அத்தனை வர சேவார்த்திகளுக்கும் 3 பேர் திருமணப்பள்ளி கைங்கரியம் பண்றவா, 3 வேலையில இவ்வளவு பிரசாதம் வரவாளுக்கு எல்லாம் எப்பயுமே ஓரளவு ஜனத்தொகை இருக்கும், வந்துட்டு போயிட்டு இருக்கோம். மாத்தி மாத்தி திருமணப்பள்ளி கைங்கரியம் இருக்கும். அது ஒரு விசேஷ நாள் அப்படின்னா சாதாரணமாவே நிறைய வீரராகம் நிறைய அம்சம். விசேஷ நாள்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இவர் போற அன்னைக்கு தூரம் ஒரு 10 அடி அண்ணன் இருந்துட்டு, ஏன்னா கிட்டக்கு போகக்கூடாது, எல்லாரும் திருமணப்பள்ளிக்குள்ள போக தூரம் நிற்கிறார். அப்பா இது மாதிரி மதினி சொன்ன மெசேஜ தமையன்கிட்ட சொல்றதுக்கு அந்த அனல் அடிக்கிறது நிக்க முடியல. அப்போ அப்பா சொன்னார், எனக்கு வந்து ஆக்சுவலா இந்த கம்பராமாயணம் பாட்டு சொல்லும்போது சொன்னார், நம்ம கூட பிறந்தவன் அப்புறம் பெருமாள் இங்கேயும் இவ்வளவு பாகம் சாப்பிடாதுட்டோம். அந்த அடுப்புல இருந்து 10-12 அடி தூரத்துல நம்மளால நிக்க முடியல. அவன் அங்க தலிய பண்ணிட்டு இருக்கான். நம்ம விட 10 வயசு 12 வயசு பெரியவன், உடம்பு மொத்தம் வேத்து போட்டுறது. அப்படி இருக்கான்னு பார்க்கும்போது அருகே வந்துட்டு ஆத்துக்கு வந்து, நீ இனிமேட்டு மதினிய இனிமேட்டு ஏதாவது மெசேஜ் சொன்னா என்ன அனுப்பு அதை கோவிலுக்கு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம கூட பிறந்தவன், நாம சௌக்கியமா ஐசிங்கிறதுல புஸ்தகத்தை வச்சுட்டு உட்காந்து நாம வச்சிருக்கோம். நம்ம கூட பிறந்தவன் அப்படி நெருப்பு கெட்ட கிடந்தது கஷ்டப்படுறான்னு நான் நினைச்சிட்டேன். அப்படி இந்த கம்பராமாயணம் பாட்டு விடும்போது நிறைய தகப்பனா அந்த திருவள்ளூர் நடந்த நிகழ்ச்சியை நினைச்சிட்டேன். எதுக்கு அப்படின்னா, அப்ப இவன் அழகான், பரதன் அழகான், அழுது புகழ்கிட்ட சொல்றான், அழகான பாட்டு. என்பதை கேட்டமைந்தன் ராமனுக்கு இளையார் என்று முன் ஒத்த தோற்ற தேவில் யான் என்னும் முடிவிலாத துன்பத்துக்கு சேதுவானேன். அவனது துளைக்க நின்றான் அன்பத்துக்கு எல்லை உண்டோ, அழகு என் அடிமை என்றான். என்பதை கேட்ட மைந்தன் பரதன் அவனுக்கு இளையார் என்று, ராமனுக்கு கீழே பிறந்தவா இருக்கா. அதாவதுதான் லக்ஷ்மணனுக்கு பொதுவாக ஒரு சில இடங்கள்ல ராமானுஜன்ற சப்தத்துக்கு மற்றவாறு சொன்னாலும் ராமானுஜன் என்கிற சப்தம் யாருக்கு இருக்கு இன்னைக்கு? பரதனுக்கு, ராமனுக்கு தம்பி. உண்மையில கேட்டா அடுத்து ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன். ஆனா ராமானுஜன்ற பேர் யாருக்கு வந்தது? இப்போ இளைய பெருமானுக்கு தான் வந்தது, லக்ஷ்மணுக்கு தான். ராமானுஜன் கேட்டா ஏதோ 1-2 இடத்துல யூசேஜ்ல அவளை குறிக்கிறதுன்னு சொன்னா கூட ராமானுஜன் சொன்னா லக்ஷ்மணன் தான் ஞாபகம் வராரு, பரதன் ஞாபகம் இல்லை. ஆக்சுவலா குணன் தம்பி ஆர்டர்ல பார்த்தா ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன். ஆனா ராமானுஜன்ற பேரு இப்ப நாமளும் பிரணாமம் லக்ஷ்மணன் நிஹி பிரதிகன்னாது மாமகம் பிரசாதயதிய சூக்தி சுவாதீன பதிகாம் சக்தி என்றெல்லாம் நாம சொல்றோமே. லக்ஷ்மண முனிகி அப்படின்னா பரத இளைய பெருமாள் என்ன சொல்றோம்? ராமானுஜன்ற சப்தத்தை தான் ஞாபகம் வருது. இப்போ ராமானுஜரையோ லக்ஷ்மண முனி தான் பிரயோகம் பண்றோம். அதனால அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, முன்பொத்த தோற்றத்தமிழ் 4 பேர் தான் தாத்தாக்கள் தான். யான் இன்னும் முடிவில்லாத துன்பத்துக்கு ஹேதுவானே. பாருங்க, தான் தப்பே பண்ணல. இந்த வாக்கியம் நானே தான் ஆயிடுக. முடிவில்லாத யான் என்றும் முடிவு இல்லாத துன்பத்துக்கு ஹேதுவானே. இப்படி தமையன் கஷ்டப்படுறதுக்கு, ராமன் கஷ்டப்படுறதுக்கு, சீதை கஷ்டப்படுவதற்கு, எல்லையில்லாத துன்பத்தை அவர்கள் அடைவதற்கு ஹேதுவானே. ஹேதுவானே நான் காரணம் ஆயிட்டேன். மத்பாவமயவார்த்த நிமித்தம் ஆசீதுங்கிறத தோற்றத்தேமில் யானனும் முடிவில்லாத துன்பத்துக்கு ஏதுவானேன். இன்னொரு கூட போடுவேன், நானும் பிராதா அவனும் பிராதன். அவன் அது துளைக்க நின்றான். அவன் இளைய பெருமாள் அது துளைக்க நின்றான். ஒரு தம்பியான நான் துன்பத்தை உருவாக்கினேன். இவன் எங்க உருவாக்கினான் பாப்பா? மாமாவாதுக்கு போனா இவன் இருந்ததே தெரியாது. யோகத்துக்கு போனா என்ன பண்ணிட்டா, பாலிட்டிஷியன்ஸ் ஏதாவது கலவரம் போனா ஒரு ஊர்லன்னா அன்னைக்கு டெல்லிக்கு போய் உட்காந்துப்பான். ஏன்னா அப்புறம் வந்து இறங்குவான். ஏர்போர்ட்ல கேட்பா, என்னங்க உங்க தேசத்துல இது மாதிரி கலவரம் நடந்ததே? ஐயோ, நான் இங்க இருந்தா தடுத்துட்டு இருப்பேன். நான் ஏதோ அவசர விஷயமா டெல்லி போனேன், அதுக்குள்ள இதெல்லாம் நடந்துச்சு. ஆக்சுவலா இவனைய கூட கலப்பி விட்டுட்டு போயிருப்பான். தெரியாது லோகத்துல இதெல்லாம் நடக்கிறதுன்றது ஒண்ணு. இவன் பாவம் மாமாவாத்துக்கு போயிருக்கான். லோகம் எல்லாம் உள்ளூர்ல இருந்தா இவன் பேர் வந்துருக்கு, இவன் நாடகம் பாடுறான், இவன் கிளம்பி போயிட்டான். நான் போனா விட்டு நீ
வரங்கேளுன்னு சொல்லித்தான் இது ஊர் உலகம் பழி ஒரு இடம் பாவம் ஒரு இடம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக பண்ணிருக்கு. அப்படி இருந்தவன் என்ன பண்றா, யாருக்கும் கஷ்டமா இருக்கும், நம்ம அம்மா காரணமானா நாமும் காரணம் தான், நம்ம சேர்ந்தவா தப்பு பண்ணாலும் அது நம்ம தப்புன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ற ரீதியில யான் என்றும் முடிவில்லாத துன்பத்துக்கு ஹேத்துவானே அப்படின்னா தன் பாவத்தை தன் மேல ஏறிட்டுக்கிறான், பண்ணாத பாவத்தை தன் மேல ஏறிட்டுக்கிறான் பாவம், அவனது துணைக்கிறான், என் கூட பிறந்தவன் துணைக்க நின்றான் என்று சொன்னா இப்படி அது பெரியவாருடைய பெருமை இது. அப்படி நாமும் பாவகார விஷயத்துல நாணயதானா இல்லையா என்ற நிலையே இருக்க வேண்டும். ஏன் இவ அப்படி பண்றானா, வார்த்தை இல்லை இவங்களுடைய இன்னும் உறவுலையோ சில் என்ற இவ அவாறு பார்த்து நான் சொல்லிட்டான், இல்லை இவங்களுடைய இன்னும் உறங்குதியோ அப்படின்னு அவ மென்மையா தானே கேட்டா, சில் என்றையன் என்று இவ உரப்பா சொல்லிட்டான், சில் என்றையன் சும்மா இருங்க கொஞ்சம் வர அப்படின்ற மாதிரி இவன் உரப்பா பேசிட்டா. சில்லென்றையன் நங்கமீர் போதருகின்ற வல்லை உன் கட்டுரைகள் பண்டையவும் வாயறிதும். அப்ப வல்லீர்கள் நீங்களே, நீங்க தான் அது மாதிரி மனுஷா, நீங்க சொல்ற தோஷம்லாம் என்கிட்ட கிடையாது, உங்ககிட்ட தோஷத்தை வச்சுட்டு உங்க மூஞ்சில கரிய பூசிட்டு கண்ணாடியை பார்த்துட்டு கண்ணாடி நன்னா இல்லைன்னு சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. வல்லீர்கள் நீங்களேன்னு சொல்லிட்டா. அடுத்த க்ஷணம் அது தப்புன்னு தெரியுது. அப்போ வஜ்ர லேபனத்தினாலே கத்தி ஆரம்பத்தது வஜ்ர லேபனத்தினாலே மருந்து போட்டு அது வடு தெரியாம பார்த்துக்கோன்னு சுவாமி தேசிகன் அபராத பரிகாரத்தை சாட்சியா மாதிரியாக ஏதோ வாய் வார்த்தை ஒரு நிலைக்கு நீங்காக பொங்கி போறதே மீறி போயிட்டுமே, நீங்க கரிய உங்ககிட்ட இருக்க தப்ப என்கிட்ட காட்டுறீங்களா, நீங்க மூஞ்சில கரிய பூசிட்டு கண்ணாடியை உடைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டுமே, வல்லீர்கள் நீங்களே சொல்லிட்டுமே. ஆனா இது வைஷ்ணவ லட்சணம் இல்லை, நானேதான் ராயிடுக என்றுதான் தப்புன்னு அவ ஒத்துக்கிறான் அப்படின்னு சொல்ற. மீதி விஷயத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சிவதே ஸ்ரீ லக்ஷ்மீ சிம்மதிஜ பாதுகா சேவக சிவன் ஜடகோபஸ்ரீ நாராயண நஜீந்திர மகாதேசிகாய நமஹ. சிவதே சிவன் ஜடகோபஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமஹ.